இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவின் பொழுது வாக்குச்சாவடிகளில் 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களுக்காக 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் 15 வேட்பாளர்களின் பெயர்களும் நோட்டாவும் இடம்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் 4 பிராந்தியங்களிலும் மொத்தம் 11,934 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 967 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால் பிராந்திய வாக்குச்சாவடிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட உள்ளது. மாகே, ஏனாம் பிராந்தியங்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரும் 9ஆம் தேதி சரிபார்க்கப்படுகின்றது. வாக்குச்சாவடிகளுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்புவதற்கு 11-12 ஆகிய தேதிகளுக்கு முன்பே பெங்களூரில் இருந்து வரும் 60 மின்னணு பொறியாளர்கள் அவற்றை இயக்கி சரிபார்க்க உள்ளனர். அப்பொழுது வேட்பாளர்கள், அவர்களது முகவர்கள் உள்ளிட்டோர் உடனிருப்பர். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளும் மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. அவை எதிர்காலத்தில் வாக்குச்சாவடிகளில் அமைய உள்ள கூடுதல் வசதிகளுடன் இருக்கும். மாஹேவில் உள்ள 31 வாக்குச்சாவடிகளும் மகளிரால் நிர்வகிக்கப்பட உள்ளது. தற்பொழுது 85 வயதை நிறைவு செய்தவர்களுக்கான தபால் வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. முதியோராக உள்ள மொத்தம் 2931 வாக்காளர்களில் 2140 பேரிடம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதியில் கூடுதல் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு மேற்கொள்ளப்படும். புதுச்சேரியில் பொதுமக்கள் குறைந்தது 500 முதல் 700 மீட்டர் வரையே வாக்குச்சாவடிகளுக்கு நடந்து செல்லும் நிலையுள்ளது. ஆகவே சுற்றுச்சூழலில் கார்பன் டை ஆக்சைடு விகிதத்தை குறைக்கும் வகையில் வாகனங்களை தவிர்ப்பதற்காக நடந்து சென்று வாக்களிப்பதை உறுதிப்படுத்த நாட்டிலேயே முதன்முறையாக மிஸ்டு கால் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதற்காக புதிய கைபேசி எண் அறிவிக்கப்படும். அதற்கான அடையாள வில்லையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என ஜவஹர் தெரிவித்துள்ளார். கேரள எல்லையில் உள்ள புதுவை மாநில பிராந்தியமான மாஹேவில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுவை மாநில பிராந்தியமான மாஹே கேரள எல்லையில் உள்ளது. இங்கு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி வாக்கு சேகரித்தார். மாஹேவில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவருடன் வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, மாஹேவில் புதுவை அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டும். புதுவை அரசின் திட்டங்களால் அங்குள்ள மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பயன்களையும் பிரச்சாரத்தின் பொழுது முதல்வர் எடுத்துரைத்தார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவுடன் இணைந்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100 தன்னார்வலர்கள் கொண்டு நடத்திய சைக்கிள் பேரணியை புதுச்சேரி உதவி மாவட்ட ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கந்தசாமி, புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் குழுவின் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சிறப்புரையாற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே இருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி புசி வீதி, மறைமலையடிகள் சாலை வழியாக சென்று சுப்பையா சிலை அருகே திரும்பி மீண்டும் மறைமலையடிகள் சாலையில் சென்று நியூட்டவுன் திரையரங்கு அருகில் அண்ணா சாலையில் இடதுபுறமாக திரும்பி ராஜா தியேட்டர் அருகே காமராஜர் சாலையில் இடதுபுறமாக திரும்பி காமராஜர் சாலையில் நேராக சென்று அக்காட் ஹோட்டலை தாண்டி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவுற்றது. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற சைக்கிள் பேரணிகள் 100 தன்னார்வலர்கள் மற்றும் ரோட்டரி காஸ்மோஸ் குழு உறுப்பினர்கள் உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் போன்ற வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்களை பதாகைகளில் கையில் ஏந்தியும் சைக்கிளில் ஏந்தியும் வண்ணம் சென்றனர். மேலும் முன்னதாக 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தினை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்.
புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செல்லிப்பட்டு பகுதியில் துவங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், நாரா கலைநாதன், வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் துளசிங்க பெருமாள், ஜெயக்குமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், முகிலன், விக்னேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஈழவளவன் மற்றும் சிபிஎம் அன்புமணி, சிபிஐ ராமமூர்த்தி, ஆம் ஆத்மி மாநில செயலாளர் கணேசன், பொதுச் செயலாளர் இளையராஜா, செயலாளர் செந்தில்குமரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார்கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையில் வீராம்பட்டினம், பவானி நகர், எம்ஜிஆர் நகர், சச்சின் நகர், குணாகம் குடியிருப்பு பகுதிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்த்ராஜ், பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் மாதா ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடை சூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவிற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். செல்லிப்பட்டு பகுதியில் துவங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், நாரா கலைநாதன், வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் துளசிங்க பெருமாள், ஜெயக்குமார், திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஈழவளவன், சிபிஎம் அன்புமணி, சிபிஐ ராமமூர்த்தி, ஆம் ஆத்மி மாநில செயலாளர் கணேசன், பொதுச் செயலாளர் இளையராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார்கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளுக்கு செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராமு அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை பெறுவது தொடர்பாக பல்வேறு யுக்திகள் குறித்து எடுத்துரைத்தார்.
இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாகூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநில நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள 4 முனை சந்திப்பில் ஹிட்டாச்சி நிறுவனத்தின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. நேற்றிரவு சூரமங்கலம் திருமண மண்டப பீனியை சேர்ந்தவர் சிவபாலன் இவர் கரியமாணிக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து சாலையில் இருந்த கூர்மையான கற்களை கொண்டு இயந்திரத்தின் டிஸ்பிளே மற்றும் கீபோர்டு ஆகியவற்றை சேதப்படுத்தி சத்தம் கேட்டு வெளியே வந்த அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர்கள் சுகுமார் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திக் கொண்டிருந்த நபரை தட்டி கேட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த அந்த நபர் தகாத வார்த்தைகளால் சுகுமாரை திட்டியதோடு அவரை தாக்க முயற்சி செய்துள்ளார். உடனே சுகுமார் சத்தம் போட்டவுடன் அக்கம்பக்கத்தினர் வந்துள்ளனர். உடனடியாக சிவபாலன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் சுகுமாரன் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் சிவபாலன் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் இந்த ஏடிஎம்மில் பணம் எதுவும் திருடு போகாததால் போலீசார் சற்று நிம்மதி அடைந்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர் மீது ஏற்கனவே ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாபு ஜெகஜீவன் ராம் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாபு ஜெகஜீவன் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் நேற்று கொண்டாடப்பட்டது. அதையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி பின்புற நுழைவு வாயிலின் அருகில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மற்றும் விளம்பரத்திற்கு இயக்குநர் தமிழ்செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மக்கள் அதிகம் கூடப்படும் பதட்டமான பகுதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு மரியாதை மேற்கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மக்களிடையே பதற்றத்தை போக்கும் வகையில் மக்கள் அதிகம் கூடும் மற்றும் பதற்றமான பகுதிகளில் போலீசார் நேற்று மாலை கொடி அணிவகுப்பு நடத்தினர். கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் கண்ணன், முத்திகால்பேட்டை, ஜெய்சங்கர் பெரியகடை, செந்தில்குமார், உதயஞ்சாலை எஸ்ஐக்கள் சிவபிரகாசம், குமார், முருகன் மற்றும் ஆயுதப்படை போலீசார் 60க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். முத்திகால்பேட்டை காவல் நிலையம் அருகிலிருந்து புறப்பட்ட இந்த கொடி அணிவகுப்பு டிவி நகர், குமரகுருபள்ளம், காந்தி வீதி, நேரு வீதி, சின்னையாபுரம், வாழைக்குளம், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், சோலை நகர் உள்ளிட்ட முத்திகால்பேட்டை மற்றும் பெரியகடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஜீப்பில் சைரன் ஒலித்தபடியும் அதன் பின்னால் போலீசார் நடந்து சென்றனர். புதுவை ரெயின்போ நகர் மற்றும் கோரிமேட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக பெரியகடை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த சாரம் வேலம் நகர் குளஞ்சிநாதன் மகன் ராமச்சந்திரன், சாரம் வெங்கடேஸ்வர நகர் பாலன் நகர் சிவகுமார் மகன் செல்வகுமார் ஆகியோரை பிடித்து சோதனை செய்தனர். அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்து விற்பனை செய்வது தெரிய வந்தது. இருவரிடமிருந்து 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கோரிமேடு குண்டுபாளையம் பகுதியில் கஞ்சா விற்ற சாரம் வெண்ணிலா நகர் நடுத்தருவை சேர்ந்த காமராஜன் மகன் சத்தியமூர்த்தி, விழுப்புரம் முருகன், கடலூர் தீனதயாளன் ஆகியோரை சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் கைது செய்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.